2025 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி மீலாது நபி நாளில் வெள்ளிக்கிழமை சௌதரி பள்ளிவாசலில் ஜும்மா பயான் நடைபெற்றது. அப்பொழுது பள்ளியுடைய தலைமை இமாம் இம்தாத்தி அவர்கள் உரையாற்றினார்கள். வாழ்க்கையையும் ஒரு முஸ்லிம் 3 வகையாக பிரித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது பகுதி என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து நபி பட்டம் பெறுவது வரை, நபியாக ஆவது வரை உள்ள வாழ்க்கை. இரண்டாவது, நபியாக ஆனவுடன் மக்காவில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை. மூன்றாவது, மதீனாவுக்கு சென்ற பிறகு எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை. இந்த 3 வகை வாழ்க்கையையும் அறிந்து வைத்திருப்பது அவசியம், கட்டாயம். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அப்துல்லா ஆமினா என்கிற அந்த தம்பதிக்கு மகனாக பிறக்கிறார்கள். சிறு வயது முதலே மிகச்சிறந்த சிறுவராக, நல்லொழுக்கமுள்ள சிறுவராக, எல்லா வகையான நற்குணங்களும் வாய்ந்த ஒரு சிறுவராக வளர்ந்து வருகிறார்கள். அவர்கள் 20 வயதை நெருங்கிய போது ஒரு சமூக இயக்கம் ஒன்றை, இளைஞர் இயக்கம் ஒன்றை அவர்கள் உருவாக்குகிறார்கள். ஹிஸ்புல் ஃபுதூல் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் சங்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குகிறார்கள். அதுக்கு உண்மையான பேரே ஹிஸ்புல் ஃபுதூல். அதுல எல்லா இளைஞர்களாக இருந்ததுனால அதுக்கு ஹிஸ்புல் ஃபுதூல் என்று மக்கள் சொல்லிக்கிட்டாங்க. ஹிஸ்புல் ஃபுதூல் அப்படின்னா நன்மை செய்யக்கூடிய கட்சி என்று அர்த்தம். ஹிஸ்புல் ஃபுதூல் என்றால் இளைஞர்களுடைய கட்சி என்று அர்த்தம். அந்த ஹிஸ்புல் ஃபுதூல் எனப்படுகின்ற நன்மை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அந்த கட்சியில் இளைஞர்களே அதிகமாக இருந்ததால் மக்கள் ஹிஸ்புல் ஃபுதூல், இளைஞர் கட்சி என்று சொன்னார்கள். அப்போ அந்த இயக்கத்திற்கு உண்மையான பெயர் ஹிஸ்புல் ஃபுதூல், நன்மைகளை செய்யக்கூடிய கட்சி. அதாவது அன்றைக்கு மக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக சந்தை. பல்வேறு நாடுகளில் இருந்து வியாபாரிகள் வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து மக்காவில் சந்தைப்படுத்துவார்கள், விற்பனை செய்வார்கள். அப்படி செய்கின்ற போது சில நபர்கள் அவர்களை ஏமாற்றுவார்கள், மோசடி செய்வார்கள். இந்த அநீதி தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. இது போன்ற அநீதிகள் நம் ஊரில் நடக்கக்கூடாது. யாரும் அநீதி இழைக்கப்பட்டால் அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும். யாராவது பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்டு இந்த இயக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். அந்த அடிப்படையில் பல வணிகர்கள் பாதிக்கப்பட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் குழுவோடு இணைந்து அவர்களுக்கு நீதியை பெற்று தந்தார்கள், நிவாரணத்தை பெற்று தந்தார்கள் என்பதெல்லாம் வரலாறாக இருக்கிறது. அதன் பிறகு அவருடைய இளமை பருவம் மிகச்சிறந்த முறையில் இருக்கிறது, முன்னுதாரணமாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதனுக்கும் இப்படி ஒரு சிறு குழந்தையிலிருந்தே இளமை பருவம் வரை களப்பற்ற தூய்மையான ஒரு வாழ்க்கை இருக்கவே முடியாது என்று தைரியமாக சொல்லுகின்ற அளவிற்கு அவர்களுடைய சிறுமை பருவமும் இளமை பருவமும் இருந்தது. இப்படியாக அவருடைய வாழ்க்கை 40 வயது வரை சென்று கொண்டிருக்கின்ற போதுதான் 40வது வயதில் அவர்கள் நபிகளாக அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதன் பிறகு 13 ஆண்டுகள் மக்காவில்
இறைப்பணியை செய்கிறார்கள். அதன் பிறகு மதீனாவுக்கு சென்று 10 ஆண்டுகள் இறைப்பணியை செய்கிறார்கள். ஆக மொத்தத்தில் 63 ஆண்டுகள் அவர்கள் உயிரோடு வாழ்கிறார்கள். இதில் மக்காவில் எப்போது நபியாக ஆகிறார்களோ அதிலிருந்து மதீனாவில் அவர்கள் மரணிக்கின்ற வரை 23 ஆண்டுகள் நபியாக இருந்தார்கள். அதற்கு முன்னால் 40 வயது வரை அவர்கள் நபி இல்லை. இந்த வேறுபாட்டை எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவர்கள் எந்த நொடி பொழுதில் நபியாக ஆனார்களோ அந்த நொடியிலிருந்து அவர்கள் எதை சொன்னார்களோ, செய்தார்களோ, எதை கட்டளையிட்டார்களோ, எதை ஏவினார்களோ, எதை விளக்கினார்களோ அதை பின்பற்றுவதுதான் முஸ்லிம்கள் மீது கட்டாய கடமை. அதற்கு முன்னால், நபியாக ஆவதற்கு முன்னால் அவர்கள் எதை செயல்படுத்தி இருந்தாலும் அதை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை. இந்த வேறுபாட்டை முஸ்லிம்கள் நன்கு நினைவில் வைத்திருக்க வேண்டும். இதை பலரும் உணர்வதில்லை. ரசூலுல்லாஹ் சின்ன வயசுல அப்படி செஞ்சாங்க, இது இப்படி செஞ்சாங்க, இளமை பருவத்தில் இப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்க, அதே மாதிரி நான் செய்கிறேன் என்று சொல்வதெல்லாம் அது கடமையானது அல்ல. அந்த கடமையானது அல்ல என்ற புரிதல் இல்லாததால் தான் இப்படிலாம் செய்யறாங்க. அவங்களுக்கு நமக்கு என்ன பந்தம் என்றால், அவர்கள் அல்லாஹ்வின் தூதர். எந்த நொடியில் அவர்கள் தூதரானார்களோ அந்த நொடியிலிருந்து அவர்களை பின்பற்றுவது நம் மீது கடமை. அதற்கு முன்னால் அவர்கள் எப்படி இருந்தாலும் அதை பேணுவது, பின்பற்றுவது நமக்கு கட்டாய கடமை அல்ல. இந்த வேறுபாட்டை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை ஏன் முக்கியமாக இங்கே சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு பல இளைஞர்கள் பல கட்சிகள்ல இருக்கிறாங்க, இயக்கத்தில் இருக்கிறாங்க. இருந்துகிட்டு அவங்க சொல்லக்கூடிய நியாயம் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 வயசுல அந்த இளைஞர் சங்கத்தை ஒன்றை ஆரம்பித்தாங்க, சேவை செஞ்சாங்க, அதை பின்பற்றி நானும் இதை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு நியாயத்தை சொல்றாங்க இல்லையா? அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்னர் எதை செய்திருந்தாலும் அதை பேண வேண்டிய, பின்பற்ற வேண்டிய கடமை முஸ்லிமுக்கு இல்லை. நபியாக ஆன பிறகு அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதை பேணுவதும் பின்பற்றுவதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. இந்த விஷயத்தை நாம் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும்.